வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற நல்லா ஆட்டுக்கறியாக வாங்கிட்டு வந்து ஒரு காரசாரமான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். அது மட்டன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 12, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி 2, இதுக்கு தேவையான கிராம்பு, பட்டை, சோம்புலாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, அப்புறம் பெருங்காயம், மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான கருவேப்பிலை, உப்பு, நல்லெண்ணெய். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸில் மட்டன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். இந்த கறியில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொழுப்புலாம் எதுவும் இல்லாமல் வெறும் கறியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் அந்த கறி எந்த மாதிரி இருக்கோ அந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கறியில் அந்த காரெல்லாம் பிடிக்கும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி விடுங்க. இப்போ அது வேகட்டும். நம்ம இந்த பக்கம் தாளிப்பு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அதை பொரிய விடணும். இதை தாளிக்கிறதுக்கு நான் தனியாக தாளிக்காததுனால இதுலேயே கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டுற போகிறேன். இப்போ பாருங்கள், சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு அந்த கடுகு உளுத்தம் பருப்புலாம் நல்லா வெடிச்சு வரும். கடுகுலாம் ரொம்ப வெடித்து கருகிடாமல் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயம் உரித்து அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா அதை இடித்து கூட போட்டுக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு இதை நல்லா வதங்க விடணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாமே வதங்கிட்டுருக்கு. இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூளோடு இந்த வெங்காயம் வதங்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் இந்த குழம்புக்கும் நல்லா டேஸ்ட் ஏற்றி கொடுக்கும். அதனால தான் வெங்காயத்தோடையும் மஞ்சத்தூள் போட்டு வதக்க விட்டுக்கிறாங்க. இப்போ இது நல்லா வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 3/4 துண்டு இஞ்சி எடுத்து அதை நல்லா இடிச்சிட்டு அதை இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்க்கலாம். ஆனால் இடித்து சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பூண்டு இஞ்சியோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நிறையா போட வேண்டாம். இப்போ நான் சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய தக்காளியாக எடுத்துடாதீங்க. இதுக்கு தக்காளி கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அது வதங்கிட்டுருக்கு. கறி பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. இளங்கறின்றதுனால 5 விசில்லையே நாங்கள் எடுத்துட்டோம். எப்படி மசாலாலாம் இறங்கி கறி நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியிலேயே கூட நீங்கள் கொஞ்சமாக பெப்பர்லாம் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கறியில் நம்ம மிளகாத்தூள் போட்டதுனால வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், அதோட மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூளோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதில் பார்த்திங்கன்னா நம்ம கறி வேக வச்சுருந்தோம்ல அதை அப்படியே போட்டுடலாம். அதில் இருக்க தண்ணியோடையே போடுங்க. அப்போ தான் நம்ம அந்த குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தனியாக தண்ணி ஊற்றுறதை விட நம்ம அதோட தண்ணியே சேர்த்து ஊற்றலாம். இப்போ அது கூடயே எடுத்து வச்ச மசாலாவையும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கறி, வெங்காயம், தக்காளி அது எல்லாத்துலேயுமே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஆல்ரெடி நம்ம கறியை வேக வச்சு எடுத்ததுனால நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஒரு சில் எடுத்து நல்லா அரைச்சி அதோட தேங்காய் பால் மட்டும் நாங்கள் விட்டுருக்கோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நமக்கு எந்த மாதிரி கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ நாங்கள் சுண்ட விட்டுருக்கிறது சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் மீடியமாக வற்ற வச்சு எடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், கறியெல்லாம் எவ்வளோ மசாலாவில் நல்லா சேர்ந்து கறியும் நல்லா சின்ன சின்னதாக துண்டு துண்டாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடலாங்க. நல்லா வேக வச்சும் எடுத்துட்டோம். அதனால சின்ன பசங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நல்லா காரசாரமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா சண்டே மார்னிங் இட்லி வச்சு இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.